Hi students, நம்ம இந்த வீடியோவில் quadratic equation சாப்டரில் ஆஃபன் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சி பை ஏன்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு இது எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஸோ அது எப்படி வந்தது, ஏன் அதை அப்படி யூஸ் பண்ணுறோன்ற ரெண்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆல்ஃபானா என்ன பீட்டானா என்னன்னா, இப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னால டிகிரி 2 இருந்தால் தான் அது பேர் குவாட்ரேட்டிக். இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு 2 சொல்யூஷன் கிடைக்கும், அதாவது 2 ரூட் கிடைக்கும். அந்த 2 ரூட்டுக்கு பேர் தான், ஒரு ரூட்டை வந்து ஆல்ஃபானும் இன்னொரு ரூட்டை வந்து பீட்டானும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வேல்யூ கிடைக்கும், ரெண்டுமே எக்ஸ்ன்ற ஆக்சஸில் டச் பண்ணுற வேல்யூ தான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமாக நேம் எடுக்கணுன்றதுக்காக ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள். இப்போ நார்மலாக இப்போ இது வந்து நம்பரில் இருந்துச்சுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். சில நம்பர் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்முலான்னு யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குவாட்ரேட்டிக் ஃபார்முலான்றது minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு கடைசி ஸ்டெப் வரும்போது இந்த ப்ளஸ்ன்னு எடுத்து ஒரு ஆன்சர் பண்ணுவோம், மைனஸ்ன்னு எடுத்து ஒரு ஆன்சர் பண்ணுவோம். அந்த 2 வேல்யூ தான் அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து ப்ளஸ் யூஸ் பண்ணி வர்றது ஒரு ஆன்சர், மைனஸ் யூஸ் பண்ணி வர்றது ஒரு ஆன்சர். அதாவது ஆல்ஃபான்றது மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் b squared minus 4ac by 2a. அதே மாதிரி பீட்டான்றது minus b minus root of b squared minus 4ac by 2aன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இது ஒரு ரூட், இது ஒரு ரூட். இப்போ இது ரெண்டுத்துக்கும் சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸும் போது ஆல்ஃபாவும் பீட்டாவும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ சம் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 டேர்ம் ஆட் பண்ணலாம். இங்கே டினாமினேட்டரில் இருக்க 2a வந்து இந்த 2 டேர்முக்குமே காமன். ஸோ செப்பரேட்டாக பிரித்து எழுதிக்கலாம். மைனஸ் பி பை 2a ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac பை 2a. இது வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ. ப்ளஸ் பீட்டாவுக்கும் இந்த 2a வந்து இந்த 2 டேர்முக்குமே காமன் தான். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் பி பை 2a. ஸோ 2 சிம்பிள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போடுறேன். ஸோ மறுபடியும் மைனஸ் ரூட் ஆஃப் b squared minus 4ac by 2a எழுதியாச்சு. ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது வந்து ப்ளஸ் ரூட் ஆஃப் b squared 4ac by 2a இருக்குது. இங்கே மைனஸ் ரூட் ஆஃப் b squared மைனஸ் 4ac by 2a இருக்குது. ஒரு ப்ளஸ் டேர்ம் ஒரு மைனஸ் டேர்ம் ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு மைனஸ் b by 2a இருக்குது, அங்கே ஒரு மைனஸ் b by 2a இருக்குது. ஸோ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மேலே ஒரு மைனஸ் பி, அதாவது கோஎஃபிஷியன்ட் இல்லைனா 1ன்னு அர்த்தம். மைனஸ் 1b ஆட் பண்ணால் மைனஸ் 2b பை 2a. ஸோ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் b பை a. அதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அதனால தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா மைனஸ் b பை a அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இப்படி தான் வந்தது. இதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அதே மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னும் போது ஆல்ஃபாவும் பீட்டாவும் நம்ம மல்டிபிள் பண்ணோம், தான் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம எடுக்க போகிற வேல்யூ மைனஸ் பி பை 2a ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac. இந்த 2a இப்படி காமனாக இருக்கட்டும். பீட்டாக்கு மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac பை 2a. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே பாருங்கள், மைனஸ் பி ப்ளஸ் ஒரு டேர்ம் இருக்குது, மைனஸ் பி மைனஸில் ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இதை எப்படி யோசிக்கலாம்னா, இந்த டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் பி மாதிரியும் இந்த டேர்ம் வந்து ஏ மைனஸ் பி மாதிரியும் இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட். ஏன்ற இடத்துல இங்கே கொடுத்துருக்க டேர்ம் வந்து மைனஸ் பி. இப்போது ஏ ஸ்கொயர்டுன்னும் போது மைனஸ் பி ஸ்கொயர்டு வரும், மைனஸ் பி ஸ்கொயர்ட். பீன்ற இடத்துல ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac இருக்குது, அப்போ அதுக்கு ஸ்கொயர் போடணும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் தான் வரும். இது வந்து சிம்பிள் உங்களோட அல்ஜிப்ரா ஃபார்முலா தான், அதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம்.
ஏன்னு இருக்கிற இடத்துல டேர்ம், பின்ற இருக்கிற டேர்ம் ஸ்கொயர் பண்ணிட்டுருக்கோம் நடுவில் சப்ட்ராக்ஷன் சிம்பிளோட. பை டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணணும். 2a இன்ட்டு 2a, 2 2s are 4, ஏவும் மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர்டு வந்துடும். இந்த காமன் டினாமினேட்டர் எடுக்கிறது வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு தான். நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கும்போது காமன் டினாமினேட்டர் எடுக்கக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இதை மல்டிபிள் பண்ணி தான் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பிஏ ஸ்கொயர் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ்னு பார்த்தோம்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும்தான் இருக்கும். ரூட் போயிடும். பை 4a ஸ்கொயர். இப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மைனஸ் பி, இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா பி ஸ்கொயர், இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் பி ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4ac கிடைக்கும். பை 4a ஸ்கொயர். இப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸு ஒரு நிமிஷம், இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ இது வந்து ப்ளஸ் பி ஸ்கொயர் தான். மைனஸ் பி ஸ்கொயர்டும் ப்ளஸ் பி ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிருக்கும். ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் பார்த்தோம்னா 4ac பை 4a ஸ்கொயர். 4a ஸ்கொயர்டுன்றதை நான் 2 தடவை a கூட எழுதிக்கலாம். ஏன்னா இதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. 4a கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் ஆன்சர் வந்து c பை a தான். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது வந்து ஆல்ஃபா பீட்டா, நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து c பை a. அதனால தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா c பை a அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c பை a அப்படின்னு அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி தெரியுமா இருக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஆல்ஃபா பீட்டாவுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 4, இது வந்து ஒரு 9ன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ என்னென்னா இந்த கொடுத்துருக்க 2 டேர்ம்ஸை மட்டும் வச்சு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் தனித்தனியாக நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இது அப்படியே டேரெக்டாக வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தான் யோசிக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஃபார்முலான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபார்முலாஸ்ன்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தானே. a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு எழுத முடியும்ல. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏக்கும் பிக்கும் பதிலாக ஆல்ஃபா பீட்டான்னு போட போகிறாங்க. அவ்வளோதான். நமக்கு தேவை இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் தான். அதனால் இந்த ப்ளஸ் 2abன்றதை அந்த சைடு அனுப்பிடுவாங்க. அதாவது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இந்த மைனஸ் 2ab இந்த பக்கம் வந்துச்சு, ப்ளஸ் 2ab இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2ab ஆகிடும். அப்போ இந்த பக்கம் வெறும் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இல்லையா. இதில் ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, பிக்கு பதிலாக பீட்டா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டுன்றது தான் ஃபார்முலா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னால் அதோட ஃபார்முலா எடுத்து எழுதி அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்க முடியாத கேஸில் இப்படி தான் நம்ம போடணும். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களோட ஆன்சர் வந்துடும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னால் இங்கே பார்க்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு 4 கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களே. அப்போ இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக கொஸ்டினில் 9 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 9ன்னு எழுதணும். இப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இது நார்மல் கால்குலேஷன் தான். 16 மைனஸ் 18ன்னு போட்டால் வேல்யூ கிடைக்கிறது தான் உங்களோட ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு ஃபார்முலா கேட்டாங்கன்னா நம்ம எழுத வேண்டியது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதணும். இதில் இன்னொரு முக்கியமான ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் என்ன வரும்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னன்னு கேட்பாங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு வந்து என்ன ஃபார்முலா எழுதுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன ஹிண்ட் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வந்து ஆல்ஃபா ஸ்கொயர். இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம் நம்ம, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ இது உங்களோட நார்மல் ஃபார்முலா. இதில் ஒன்று நீங்கள் வந்து இதில் என்ன அப்ளை பண்ணலான்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஃபார்முலா அப்ளை பண்ணியும் போடலாம். இல்லைனா இப்படி யோசிங்க, நமக்கு மைனஸ் ஃபார்முலா தெரியாதான் நான் ப்ளஸ் ஃபார்முலா தெரியும்ல. ப்ளஸ் ஃபார்முலா தெரியும் அப்படின்னா இந்த மைனஸ் 2abன்னு இருக்கிறத ப்ளஸ் 2abன்னு மாற்றணும். அப்போ இது கூட என்ன ஆட் பண்ணால் ப்ளஸ் 2abன்னு மாறும்னு யோசிக்கணும். மைனஸ் 2abயை ப்ளஸ் 2abன்னு மாற்றணுன்னா நம்ம ஆட் பண்ண வேண்டியது
ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டா அப்படின்றத ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னு பாருங்களேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் கூடயும் ஒரு 4 ஆல்ஃபா பீட்டாவை ஆட் பண்ணுறாங்க. இந்த பக்கமும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா கூடயும் ஒரு ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டாவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு எதுவுமே பண்ண தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டான்னு இந்த டேர்ம் இது ரெண்டும் சப்ட்ராக்ட் ஆகிடும். சப்ட்ராக்டானா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவாக மாறிடும். ஸோ இந்த மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை மாற்றுறதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக மாற்றணும் மேம்னா நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மட்டும்தான் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு தானே மைனஸ் பி பை ஏ நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் இதை எடுத்துகிட்டு வரோம். அப்போ இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இதை இப்படியே ஞாபகம் வச்சுக்கனாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஒரு ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டாவை ஆட் பண்ணால் அது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவாக மாறிடும் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா இப்படி எழுதிக்கலாம். இப்போ வந்து வெறும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேணால் ஸ்கொயர் அந்த பக்கம் போய் ரூட் எடுத்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். Thank you for watching. Like our video, subscribe our channel for more videos.